ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ வத்த குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம பூண்டு கருவேப்பிலலாம் குழம்புல போட்டோன்னு வைங்களேன், குழந்தைங்க அதை எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, பூண்டு கருவேப்பிலை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம், தக்காளியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வரட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச பூண்டு கருவேப்பிலை அதையும் இது கூட சேர்ந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைகளும் தனியாக எடுத்து வைக்க முடியாது. நீங்கள் வீட்டில் திரித்து வச்ச மசாலா பொடி தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வத்தப்பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி தண்ணி லைட்டாக கரைச்சி வச்ச புளி தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான குழம்பு. நீங்களும் இந்த குழம்பு சமைச்சி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.